சோ இப்போ ஆல்டர்னேட் இன்கமா அந்த மாதிரி ஏதாவது ஃபீசிபிலிட்டி இருக்கா சார் ஆ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு? இருங்க இருக்குது. ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு எப்படி ஆப்ஷன் வச்சுக்கணும்னா, இந்த இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறோம் பாத்தீங்களா? ஆமா சார், ஆமா. இது ஜென்ரலாவே இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஒண்ணு, ஓகேங்களா? ஓகே. கோல்டு, ஓகே சார். ஓகேங்களா? டைரக்டாவே ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல போறது, ஓகே சார். ஓகேங்களா? அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஓகே சார். அப்புறம் வந்து ஃபிக்ஸட் இன்கம் ஃபிஃப்த், ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து கோல்டு வந்து கண்டிப்பா ஒரு 10% 15% வச்சுங்க. இப்ப நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபா வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து 10,000 ரூபா கண்டிப்பா நீங்க கோல்டு வச்சுக்கணும். ஓகே சார். இல்ல 10% வச்சுக்கலாம். 10% 20% கூட வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டத்துக்கு போல. நமக்கு ஓகே சார். எவ்வளவு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி. ஓகே சார். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போறீங்கன்னா எந்த ஒரு கேட்டகரியாவுமே இருக்கட்டும், ஒரு பேலன்ஸ் ஹைபிரிட் கேட்டகரியா இருக்கட்டும், இல்ல வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுங்களேன், மிட் லார்ஜ் அண்ட் மிட் ஸ்மால் எதா இருந்தாலுமே, ஃபிளெக்சி கேப் எதா இருந்தாலுமே, ஓகே சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு போட்டோன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யோசிக்காதீங்க. ஓகே சார். ஓகே. ஆக்சுவலா நீங்க இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 இயர் தான் இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேர் வந்து அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப வந்து ஆமா ஆமா சார். போர்ட்போலியோ பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரிட்டர்ன் கூட கொடுக்கலையே, வெளியில போண்டா ஒரு எஃப்டில போட்டிருந்தா கூட ஒரு 6-7% அது வரும்ன்ற மாதிரி கான்செப்ட் திங்கிங் இருக்கும் எல்லாருக்கும். ஆமா சார். ஆமா. ஆனா வந்து எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 வருஷம் இல்லைங்க, ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா 3-4 வருஷம் கூட ஃபிளாட்டா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா ஃபிளாட் தான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனுக்கும் வரக்கூடாது. ஓகே. ஓகேங்களா? அதனால நம்மளோட திங்கிங் நான் என்ன சொன்னேன், ஒரு 3 வருஷம் சொன்னேன்னா, சப்போஸ் இன்கேஸ் 3 வருஷத்துக்கு அப்புறமும் ஃபிளாட்டா இருக்குன்னா அது அப்படிதான் பிஹேவ் பண்ணுன்றது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதனால நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, நம்ம அதுல இருக்கிற இன்கம் நம்பி இருக்கிறோம் போது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள கொண்டே வரக்கூடாதுங்க. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்காது. அவங்க என்ன ஒண்ணா சொல்லிட்டாங்க, அதுல எவ்வளோ கேட்டகரியில கூட அந்த பேலன்ஸ்டு டைப் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுல வந்து பாண்ட் ஈக்விட்டிலையும் டெட்லயும் மிக்சட் ஆகி இருக்கிறதுன்னா கூட அதெல்லாம் கூட ஓகே. ஆனா வந்து அதுல இருந்து நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாதுன்ற ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள. ஓகே. அத பத்தி போட்டுட்டு நம்ம அத பத்தி திங்கே பண்ணக்கூடாது. கண்டிப்பா நான் எல்லாரும் வச்சுக்கணும். ஏன்னா நமக்குன்றது 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் தேவைகள்லாம் வரப்போகுது. அது எப்படியும் அந்த அடுத்த அந்த ஃபியூச்சருக்குன்னு வச்சிடணும். அது எல்லாமே அது போக 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 அதுல வந்து நமக்கு வந்து எப்ப நம்ம டைம் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்ப ரிட்டர்ன் வரும்ன்றது டைம் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், 2 இயர்ஸ்ல வரலாம் 3 இயர்ஸ்ல வரலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? வரும்போது ஒன்னா ப்ராஃபிட்ட புக் பண்ணி சேஃப்டி பண்ணிடணும். ஓகே. ஓகே. புரியுதுங்களா? அதனால அததான் நான் சொல்றேன், மார்க்கெட் டைம் பண்ண முடியாது. ஆனா மார்க்கெட்ல நம்ம ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இருக்கலாம் இல்லைங்களா? இருக்கும்போது அப்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நமக்கு தேவையான பணத்தை வந்து இப்போ நம்ம வந்து 3rd இயர்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம், 3rd இயர்ல வரல, 4th இயர்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம், 4th இயர்ல வரல. நம்ம பிஹேவியரை சொல்றேன் நான். நம்ம பிஹேவியர் வந்து என்ன பண்ணீங்கன்னா அதை பத்தி உடனே அப்செட் ஆகக்கூடாது, இதுதான் இருக்கணும். ஆனா ஒருவேளை பாத்தீங்கன்னா 5th இயர்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏறிடும். அப்ப நம்ம வந்து மானிட்டர் பண்றோம் இல்லைங்களா? இது டெய்லி பேசிஸ்லயே பண்ண தேவையில்ல. நம்ம வந்து மாசம் ஒரு தடவை இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்தோம்னாவே நமக்கு ஒரு அளவு புரியும். ஓகே, ஏர்லப்பா சென்செக்ஸ் நீங்க 60,000 இருக்குது, ஒரு லாஸ்ட் 1 இயர்ல இருந்து கூட நீங்க 60,000 தான் இருக்குன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் இருக்குது. திடீர்னு இறங்கினா ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இறங்கும். இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப இன்னைக்கு ஏறி ஒரு 200-300 பாயிண்ட் ஏறி நிக்குது, 60,300 இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? இது லாங் டேர்ம்ல போகும்போது கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுக்கும். நம்ம சேஃப்டி பண்ணணும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அப்ப ப்ராஃபிட்ட புக் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஏதாவது ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெட் ஃபண்ட்ஸ், அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஓவர் நைட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ன்றதெல்லாம் அதை கம்பேர் பண்ணீங்கன்னா கூட ஒரு 5% 6% தான் இன்னைக்கு ரேட்டுக்கு வருதுங்க. ஓகேங்களா? லிக்விட் ஃபண்ட்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா வரும். அல்ட்ரா ஷார்ட்ல கொஞ்சம் 6-7% வரைக்கும் கிடைக்கும்னு வச்சுங்களேன். அது கூட அதை வந்து நம்ம ஃபுல்லா அதையும் டிபெண்ட் பண்ண முடியாது. அதோட பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா பேங்கோட எஃப்டி. ஆமா, நம்மளோட பேங்க்ல இருக்கிற எஃப்டில எவ்வளவு கொடுக்குறாங்க இன்னைக்கு ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் இருந்தா ஒரு 7% வரைக்கும் கொடுக்குறாங்களா? அது டிபெண்ட்ஸ், பேங்க் டு பேங்க் வேரி ஆகும்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து பெஸ்ட்டுங்க. நம்ம நம்பிக்கையா போட்டதுல இவ்வளவு வரும்ன்றது. நம்ம ஒரு வருஷத்துக்கான தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்டி மாதிரி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2nd 3rd இயர்க்குள்ள பாத்தீங்கன்னா அதுவும் எஃப்டி மாதிரி தான் வச்சுக்கணும். இதுல நீங்க இன்னொரு கேக்குறீங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து ஆப்ஷன் வேற என்ன இருக்குன்னா, அந்த ஆர்பிஐ பாண்டு, கார்பரேட் பாண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து ஆர்பிஐ பாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு லாக் இன் ஆயிடும். ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, லாங் டேர்முக்கு லாக் இன் ஆயிடும். அதனால அது நமக்கு வந்து சூட்டபிள் கிடையாது, அதுவும் போக தேவையில்லை. எஃப்டினா வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு நம்ம எஃப்டி போட்டுக்கலாமா? அப்போ 1 இயருக்கு போட்டோம்னா இந்த 1 இயர் லாக் இன் முடிஞ்சோம்னா நமக்கு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் எஃப்டியோ ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி. இல்ல ஆர்டி மாதிரி கூட வச்சுக்கலாம். நமக்கு எப்ப தேவையோ அதை எடுக்க போறோம். இதெல்லாம் வந்து அந்த 1 இயர்க்குள்ள மேனேஜ் பண்றது சொல்றேன் நான். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் பாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அது ஏதாவது பேங்க், அந்த இது பிரைவேட் கம்பெனிஸ், கார்பரேட்ஸ்க்குலாம் நம்ம வந்து லோன் கொடுக்குற மாதிரிங்க.
ஓகே சார். ஓகே. அதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதுலயும் ரிஸ்க் இருக்குங்க. இப்போ பேங்க் ஓகே. எஃப்டிலயும் ஆக்சுவலா ரிஸ்க் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா என்னன்னா, சார். நம்ம ரினியூவல் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஆமா. 7% குடுப்பாங்க. நீங்க ரினியூவல் பண்ணும்போது 6.5% ஆயிடுச்சுன்னா, 6.5% தான் மாறிடும் நமக்கு. கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க். கண்டிப்பா ஆ சார். இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரே பேங்க்லயே பெரிய எஃப்டி வச்சாலும், அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அது 5 லட்சம் ஆமா சார். இருக்குன்னா. 5 தெரியும் லேக்ஸ் வரைக்கும் இல்லைங்களா? தான் இன்சூரன்ஸே போடுறாங்களாம். ஆமா. ஏன்னா இதெல்லாம் கூட நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்ன்றது நெறைய பேர் இல்ல தெரியாம இருக்குது. அதுதான் சார். இப்ப அதையும் எனக்கு திங்கிங்கே அதான். இப்ப 15 லேக்ஸ் போட்டோம் அப்டின்னா, ஆமா. அவங்க இன்சூரன்ஸே 5 லேக்ஸ் தான் தராங்க. அப்புறம் இப்ப ஏற்கனவே நெறைய பேங்க் சீஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். ஏன்னா அது ஒரு நடக்காதுன்னு தாட்லயும் தான் சொல்ல இருக்கு. முடியாது. ஏன்னா, இப்ப பாகிஸ்தானே டவுன் ஆயிடுச்சுன்றாங்க. ஸ்ரீலங்கா கேள்விப்படுறோம். புரியுதுங்களா? கண்ட்ரி வைஸ் ஏதோ ஒண்ணுன்னா கூட நம்ம வந்து கண்டிப்பா. ஸ்ப்ளிட் அதுக்கு தான் நம்ம அந்த கோல்டு இன்வெஸ்ட்மென்ட்டும் சொன்னோம் பாத்தீங்களா? ஆமா. பிசிக்கல் கோல்டாவும் ஹோல்டு பண்ணிக்கணும். ஓகே. மத்த அசெட்லயும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதே மாரி கண்ட்ரி வைஸ் கூட பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்மளோட எக்ஸ்போஷர் வந்து ஒரு ஃபாரின் இதுல கூட வந்து இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கிற மாரி அந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்லலாம் நம்ம ஹோல்டு பண்ணோம் பாத்தீங்களா முன்னாடி? ஆமா சார். ஆமா. டைரக்ட்டா நம்ம போய் ஒரு ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணா, இல்ல ஒரு S&P 500 இல்ல Nasdaq 100ன்ற மாரி சும்மா சொல்றேன். நம்மளோட ஒரு கண்டிப்பா. எக்ஸ்போஷர் மத்த ஓகே. கண்ட்ரிலயும் வச்சுக்கணும். இப்போ இததானே உங்களுக்கு நான் சொல்ல வந்தது. இந்த எஃப்டில இருக்க ரிஸ்க் என்ன பண்ணணும்னா, ஒரு பேங்க்க நம்பி இருக்கக் கூடாதுன்றேன் நானு. எஃப்டிய கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, இந்த கோஆப்பரேட்டிவ் டைப் பேங்க்லாம் போகக்கூடாது. இப்ப ரீசென்ட்டா கூட ஆர்பிஐல பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அவங்க கம்ப்ளை ஆகலன்ட்டு 2, 3 க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஓ! ஓகே சார். ஓகேங்களா? ரொம்ப அதில ஏன்னா நம்ம கொஞ்சம் எப்படி மக்கள் போவாங்கன்னா, கொஞ்சம் ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா கிடைக்குதேன்ட்டு அந்த மாதிரி கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்லன்னு போவாங்க. நம்ம ஆமா. நார்மலா போனீங்கன்னா, நீங்க ஐசிஐசில எஃப்டி இருக்காது உங்களுக்கு அவ்வளவா. எஸ்பிஐல போனீங்கன்னா இருக்காது. அத விட பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல போனா கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு குடுப்பாங்க. அந்த ரிஸ்க் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்றதுதாங்க ஒரு வேலை. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ரிஸ்கே எடுக்கலப்பான்னு சொல்லிட்டு வீட்லயே வச்சுக்கலாம்ப்பா. அதே ஒரு ரிஸ்க் தானே. இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்கு இல்லீங்களா? விலைவாசி கண்டிப்பா. ஆமா வீட்லயே சார். வச்சுக்கலாம். ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்ன்னு வச்சுங்க. ஆனா வந்து கண்டிப்பா. ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றது தான் தெரியணும். இப்ப எப்படின்னா, அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன். பேங்க்ல ஒரு 3, 4 பேங்க்ல ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா, நமக்கு தெரியும் இந்த பேங்க்லாம் க்ளோஸ் ஆவாதுப்பா. ஆனா வந்து உங்களுக்கு எஃப்டி ரேட் கம்மியா தான் இருக்கும். ஆனா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அடுத்தது கார்ப்பரேட் பாண்டுன்னு வச்சுக்கங்களேன். அதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னா, கிரெடிட் ரிஸ்க். அவன் எந்த ஓகே. பாண்ட்ல போடுறான்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா. ஒரு சிங்கிளான இருக்குன்னு வச்சுக்க, அந்த இது ரேட்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ கிறிசில் வந்து ரேட்டிங் தானே சார்? அதுல வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஏ பாண்டா இல்ல டபுள் ஏ பாண்டா இல்ல நல்ல ரேட்டிங் உள்ள இதுவா கூட இருக்கட்டுங்களேன். அது ஓகே கூட சார். நம்ம வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நல்ல ரேட்டிங்ல இருக்கான். நாளைக்கு ஏதோ அந்த கம்பெனில ப்ராப்ளம்னு வச்சுங்களேன். நல்ல ரேட்டிங் உள்ளவன் கூட க்ளோஸ் ஆயிடுறான் இல்லைங்களா? ஆமா. அப்போ அதுலயும் ரிஸ்க். என்ன கேட்டீங்கன்னா, கார்ப்பரேட் பாண்ட் டைரக்ட்டா போகவே போகாதீங்க. நெறைய பேர் பாண்ட் சொல்லுவாங்க. 8% குடுப்பேன்னுவாங்க. நீங்க எஃப்டி கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். 9% குடுப்பாங்க பாண்ட். 10% குடுப்பாங்க. ஏன் ஓகே சார். 11% கூட குடுப்பாங்க. அவங்க ரேட் இன்கிரீஸ் பண்றாங்கன்னா, அதுக்கு ரிஸ்க் இருக்குதுன்றது மட்டும் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கணும். ஆமா. கண்டிப்பா சார். ஓகேங்களா? அதே மாதிரி பாண்ட் ரேட்டிங் நல்லா இருக்குது. நல்ல பாண்ட் அதுல கூட ரிஸ்க் இருக்குங்கன்றேன். ஏன்னா கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க் இல்லைங்களா? அந்த ஒரு கம்பெனில ஒரு பாண்ட் தானே நம்ம வாங்குறோம். ஆமா. அந்த கண்டிப்பா. ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் ஆயிடும் இல்லைங்களா? கம்ப்ளீட்டா கண்டிப்பா. நம்மளோட இது போயிடும். கேபிட்டலே போயிடும். கண்டிப்பா சார். நம்மளோட மெயின் ஐடியாவே வந்து கேபிட்டல் புரொடெக்ஷன்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ்.